السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا والناس نيام، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹின் பேரருளால் சென்னை மாவட்ட ஜமாத் உலமா சபையும் மஸ்ஜிதே ஹக்கானியும் இணைந்து நடத்தும் இச்சிறப்பு மிகு ரமலானின் திருக்குரான் மாநாட்டின் தலைவர், கண்ணியத்திற்குரிய மூத்த ஆலிம் பெருந்தகை, எங்களது மாநில ஜமாத் உலமா சபையின் ஆலோசகர்களில் ஒருவரான கண்ணியத்திற்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய அறிஞர் பெருமக்களே, மஸ்ஜிதின் நிர்வாக பெருமக்களே, சிறந்த உரைகளை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் புனிதமிகு இறை அருள் இறங்குகிற இந்த ரமலானுடைய மாதம், குறிப்பாக இறைவனின் அருளை அதிகம் பெற்று தரக்கூடிய ரமலானின் இரவு நேரம், அதுவும் அல்லாஹுடைய மஸ்ஜிதில் அல்லாஹிற்காக நாம் விழித்திருக்கின்றோம். அவனது ரசூலின் வழிகாட்டுதலை சொல்லவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் அளித்திருக்கின்றான். இந்த தௌஃபீக்கிற்காக நாம் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது குறைவாகவே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய மோமின்களே, பல தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உலமா பெருமக்கள் தங்களுடைய தலைப்பின் கீழ் பல்வேறு அரிய தகவல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். எனக்கு குர்ஆன் கூறும் உறவுகளும் உரிமைகளும் என்று தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. உறவுகள் இந்த உலகத்தின் மிக முக்கியமான சக்திகளில் ஒன்று. உறவுக்கு அரபியில் அர்-ரஹம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். நிறைய ஆலிம் பெருமக்கள் இருக்கிறார்கள். உறவுகளோடு இணைந்து வாழ்தல் என்பதை குறிப்பிடுவதற்கு சிலத்துர் ரஹம், ரஹ்மோடு இணைந்து வாழ்தல் என்று சொல்வார்கள். ரஹம் என்று சொன்னால் உறவுக்கு ஏன் ரஹம் என்று பெயர்? ரஹம் என்பது ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பைக்கான பெயர், ஒரு பெண்ணின் கருவறை. அங்கிருந்துதான் சொந்தங்கள் பிறக்கின்றன. எதை வைத்து எனக்கு உறவு? என் தாய், அவள் வழியாக நான் பிறந்தேன், எனக்கு தாய். அவள் வழியாக நான் பிறந்திருக்கிறேன், ஆதலால் அவளுக்கு நான் மகன். என் தாய் பிறந்த என் தாயின் வழியாகவே என்னை போன்று பிறந்தான் சகோதரன், பிறந்தாள் சகோதரி. என் தாயுடன் பிறந்திருக்கிறார்கள் சிறிய தாயார், பெரிய தாயார் அல்லது மாமாமார். என் தந்தையுடன் பிறந்தவர்கள் மாமி அல்லது சிறிய தந்தை, பெரிய தந்தை. இப்படி ஒரு கருவறையிலிருந்து வரக்கூடிய அந்த உறவுகள், சொந்தங்கள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக, கிளைகளாக இருப்பதால் அரபுலகம் அதற்கு ரஹம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது. அரபுலகம் என்று சொல்வதை விட அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா
அதில் பல்வேறு இடங்களில் குர்ஆனில் அந்த உறவை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறான். உறவு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, குர்ஆன்ல நம்ம ஓதுகின்ற பொழுது தெரியும், வயித் அஹத்னா மீசாக பனி இஸ்ராயீல் லா தஅபுதூன இல்லல்லாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானன் வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன், நிறைய வசனங்கள் வரும். இதற்கு முன்பு நமக்கு முன்பு வாழ்ந்த உம்மத்திற்கும் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னதோடு உறவுகளின் முக்கியமான உறவான பெற்றோர்களிடத்தில் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்றும் இதர உறவினரிடத்தில் நெருக்கமாகவும் அன்பாகவும் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் உடன்படிக்கை செய்தான் என்ற வாசகங்கள் இடம்பெறும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்வான், வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல் வ யக்ஷவுன ரப்பஹும் வ யகாஃபூன சூஅல் ஹிசாப். இறை நல்லடியார்களை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் யாரோடெல்லாம் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அவர்கள் எல்லோரோடும் அவர்கள் இணைந்து வாழ்வார்கள், மறுமையை பயப்படுவார்கள், தீய தண்டனைக்கு அஞ்சுவார்கள். அல்லாஹுடைய பயம் இருக்கும், தீய தண்டனை ஏற்பட்டுவிடுமோ என்ற பயம் இருக்கும். மோமின்களே, உறவுகளின் மீது ஒரு முஹப்பத், உறவுகளோடு ஒரு நெருக்கம் வருகிறது என்று சொன்னால் இரையச்சம் இருக்கிறது என்ற அர்த்தம், மறுமையை பயப்படுகின்றோம் என்ற அர்த்தம். உறவுகளை உதாசீனப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த உள்ளங்களில் இரையச்சம் இல்லை என்பது பொருள். மறுமையை பற்றி, மறுமையின் தண்டனையை பற்றி அவர்கள் பயமில்லாமல் இருக்கிறார்கள் என்பது இந்த ஆயத்து கூறுகின்ற மறைமுகமான பொருள். உண்மையிலேயே இரையச்சம் இருக்குமானால், உண்மையிலேயே மறுமையின் தண்டனை பற்றி பயம் இருக்குமானால், அல்லாஹ் எந்த உறவுகளோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றானோ, நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றானோ அந்த உறவுகளை விட்டு நாம் ஒருபோதும் தூரமாக இருக்க மாட்டோம். உறவுகளை விட்டும் தூரமாக இருந்தால் என்ன நடக்கும் அதையும் குர்ஆன் கூறுகிறது. வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகி வ யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி வ யுஃஸிதூன ஃபில் அர்த். மூமின்களே, அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைக்கு மாறு செய்பவர்கள், அல்லாஹ் யாரோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அதை துண்டித்து வாழ்பவர்கள், அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். யோசிக்க வேண்டும். நம்ம யதார்த்தமா பார்க்கிறோம் பிரச்சனைகள், எல்லா வகையிலும் பிரச்சனைகள், பொருளாதாரத்துல பிரச்சனை, நிம்மதியில பிரச்சனை, அரசியல்ல பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. இப்ப நம்ம அசத்தவங்க சொன்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு வெளி காரணங்களுக்கு தேடுவது என்பது ஒன்று, பிரச்சனைகளுக்கான உள் காரணங்கள் என்ன, என்னிடத்தில் என்ன பிழை இருக்கிறது. இந்த வசனத்தை பார்த்தா யாரு உறவுகளோடு நெருக்கம் இல்லையோ அவர்கள் மீது இறைவனின் சாபம் இருக்கிறது என்று சொன்னால், இறைவனின் சாபம் யாருக்கு இருக்குமோ அவன் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், அவன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், அவன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அது எப்படி சாத்தியப்படும்? فَهَلْ عَصَيْتُمْ إِن تَوَلَّيْتُمْ أَن تُفْسِدُوا فِي الْأَرْضِ وَتُقَطِّعُوا أَرْحَامَكُمْ أُولَئِكَ الَّذِينَ لَعَنَهُمُ اللَّهُ فَأَصَمَّهُمْ وَأَعْمَى أَبْصَارَهُمْ. நீங்கள் தீனை ஏற்றுக்கொள்ளாமல் ஓடலாம் என்று கருதினார், நீங்கள் அதை மறுத்தால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கின்றீர்கள், உறவுகளை துண்டித்து வாழ நினைப்பவர்கள் நீங்கள். உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், இவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். ஃபஅஸம்மஹும், அவர்களுடைய காதுகளை அல்லாஹ் செவிடாக்கி விட்டான். வஅமா அப்சாரஹும், அவருடைய பார்வைகளை அல்லாஹ் குருடாக்கி விட்டான். அல்லாஹ் சொல்றான். முஃமின்களே, வெளிப்படையானது. அது எப்படி திடீர்னு பார்வை குருடாகும், கண் எப்படி, காது எப்படி செவிடாகும்? அங்கே செவிடு என்பதற்கு காது கேட்காத செவிடு என்பது பொருள் அல்ல, குருடு என்பதற்கு கண் பார்வை இழந்த குருடு என்பது பொருள் அல்ல. மாறாக யார் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தி உறவுகளை துண்டித்து வாழ நினைக்கின்றார்களோ இவர்கள் மீது இறைவனின் சாபம் உண்டாகும். இதற்கு அடுத்து இவர்கள் சத்தியத்தை கேட்டு புரிய மாட்டார்கள், அந்த நசீப் இல்லாமல் போய்விடும். அதான் அதற்கு பொருள். அசம்பகம், சத்தியத்தை அவர்கள் விளங்கக்கூடிய நசீப் இல்லாமல் போய்விடுவார்கள், புரிய மாட்டார்கள். அபுசாரகும், சத்தியத்தை சத்தியமாக பார்க்கக்கூடிய பார்வை இல்லாமல் போய்விடும். இது ஒரு மிகப்பெரிய நசீப் இல்லாத நிலை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்வான்,
وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا أُولَئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ أُولَئِكَ هُمُ الْغَافِلُونَ. நரகத்திற்காக ஒரு பெரும் கூட்டத்தை நாம் படைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அது சிந்திக்காது. கண்கள் இருக்கும், பார்க்காது. காதுகள் இருக்கும், கேட்காது. இவர்கள் வழிகேடர்கள், இவர்கள் கவனக்குறைவானவர்கள். அல்லாஹ் சொல்ற வார்த்தைகள் மிக முக்கியம். அங்கே காது இருக்கும், கண்ணு இருக்கும், கல்வி இருக்கும். எதை விளங்க வேண்டுமோ அதை புரியக்கூடிய தன்மை இல்லாமல் போய்விடும். எதிலிருந்து என்ன படிப்பினை பெற வேண்டுமோ அந்த படிப்பினைகள் பெற முடியாது. 10 11 கடந்து கொண்டே போவான். எதுவும் அவனுடைய உள்ளத்தில் பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தாது. இது எதனால் ஏற்படுகின்ற விளைவு என்று சொன்னால், உறவுகளோடு நெருக்கம் இல்லாததால் ஏற்படக்கூடிய விளைவு. இந்த உலகத்துல மாற்ற முடியாத சக்தி உறவுகளுக்கான. ஒரு மனைவி என்பது இல்லாமல் போய்விடலாம், கணவன் என்ற உறவு இல்லாமல் போய்விடலாம், மகன் தாய் என்ற உறவை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. யாராவது அழிக்க முடியுமா? சகோதரன் என்ற உறவை அழிக்க முடியுமா? சகோதரி என்ற உறவை அழிக்க முடியுமா? மாமா என்ற உறவை அழிக்க முடியுமா? சிறிய தாயார் பெரிய தாயார் என்ற உறவை யாரேனும் அழிக்க முடியுமா? மறைக்க முடியுமா? ஒருபோது முடியாது. நீ எப்ப பிறந்தாயோ அப்பொழுது அது முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. அழிக்க முடியாத ஒன்றை, பிரிக்க முடியாத ஒன்றை, நீக்க முடியாத ஒன்றை அல்லாஹ் தந்து இதனோடு நீ நீங்காமல் நீக்கமர இருக்க வேண்டும் என்று சொல்ல, நானோ உதாசீனப்படுத்தி வெளியே இருப்பேன் என்று சொன்னார். இறைவன் சேர வேண்டும் என்று சொன்னதோடு நீ பிரிய நினைக்கிறாய். அல்லாஹுடைய அருள் உனக்கு எப்படி கிடைக்கும்? யார் அவர்களோடு இணைந்தார்களோ நாளை மறுமையில் அந்த உறவு அல்லாஹ்விடத்தில் மன்றாடும், யா அல்லாஹ் இவன் என்னை சேர்ந்து வாழ்ந்தான், இவனை நீ சேர்த்தே ஆகணும். உறவு சொல்லும், இவன் நல்லவன், நல்ல ஆளு, பெற்றோர்களை கவனிச்சுக்கிட்டான், அக்கா தங்கச்சி மீது முகப்பத்தா இருந்தான், அண்ணன் தம்பி மீது முகப்பத்தா இருந்தான், தாய் வழி உறவுகளிடத்துல முகப்பத்தா இருந்தான், தந்தை வழி உறவுகளிடத்துல முகப்பத்தா இருந்தான். யா அல்லாஹ் இவனை நீ அப்படிலாம் விட்டுற முடியாது. பாவங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும், நீ அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்படும். சொல்லும் சல்லதான் சொல்றாங்க, உறவை இணைந்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் இணைத்துக் கொள்வான், உறவை துண்டிப்பவர்களை அல்லாஹ் துண்டித்து விடுகிறான். இணையத்திற்குரியவர்களை, இந்த உறவுகள்ல மிக முக்கியமான உறவு பெற்றோர். எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எங்கெல்லாம் தௌஹீதை, ஏகத்துவத்தை பற்றி சொல்கிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் சொல்வான், பெற்றோரிடத்தில் உபகாரமாக நடங்கள். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. நீ குர்ஆனுடைய ஹாஃபிழ்கள் இருக்காங்க, ஆலிம்கள் இருக்காங்க, நிறைய வசனங்கள், எண்ணற்ற வசனங்கள். லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் வ வஸைனல் இன்சான பிவாலிதைஹி. அடுத்த வசனம் வந்துவிடும். இணை வைத்தல் கூடாது என்று சொல்கின்ற பொழுது தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகின்ற ஒவ்வொரு கட்டத்திலும் அதற்கு அடுத்து சொல்வான், நீங்கள் உங்களது பெற்றோரிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். முஃமின்களே, பெற்றோர்கள் இன்று மிக முக்கியமான உறவான பெற்றோர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், நமது சுமையாக தெரிகிறார்கள், நமக்கு சுமையாக தெரிகிறாங்க. நம்முடைய வளர்ச்சிக்காக அத்தனையும் இழந்தவர்கள். இந்த உலகத்துல பொறாமைப்படாத ஒரு உள்ளம் உண்டு என்று சொன்னார் பெற்றோர்கள் மட்டும்தான். எங்க ஒரு குறைந்தபட்ச ஒரு அண்ணன் தம்பி பொறாமை வந்துடும், ஒரு கட்டத்துல பொறாமை வந்துடலாம். ஆனா ஒருத்தன் எவ்வளவு மேல போனாலும் நினைச்சு பெருமிதப்படுகின்ற உள்ளங்கள் என்று சொன்னால் 2 உள்ளங்கள் தான், தாய் தந்தையின் உள்ளங்கள் தான். ஐயா பொறாமை இருக்காது, மகிழ்ச்சி. இவனுக்குள்ள மகிழ்ச்சியை விட அவர்களுக்கு கூடுதலாக இருக்கும், இவனுடைய சந்தோஷத்தை விட அவர்களுக்கு கூடுதலாக இருக்கும். இவனுக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் வெளியில் தெரிந்தும் தெரியாமலும் துடித்து போகின்ற ஒரு நிலை பெற்றோர்கள் நிலை. சொந்தம் அனைத்தும் அப்படித்தான். இன்னைக்கு எத்தனையோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்க்கிறோம், பெரிய கோடீஸ்வரர்கள், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அல்லது இவனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க நல்ல கவனமா பார்த்தா தெரியும், கூட இருப்பதற்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது. இவன் சொல்லுவான், நான் 1000 ரூபாய்க்கு ஆள் வச்சிருக்கேன், 1500 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு கூலி கொடுக்க. ஏன் நீ கொடுக்கிறேன்? உறவுகளோடு நெருக்கம் இல்லை, உறவுகளோடு தொடர்பு இல்லை, உறவுகளை மதிக்கவில்லை. அவர்கள் எல்லாம் அப்பொழுது சுமையாக தெரிந்தார்கள். அதனுடைய விளைவு இன்னைக்கு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் அந்த உலகத்தில் துடிக்கின்ற ஒரு உள்ளம் என்று சொன்னால் உறவுகள் தான்.
1000 பகை இருக்கட்டும், தம்பிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அக்காவை திட்டி இருப்பான், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அந்த பெண் துடித்து போய் விடுகிறார், என் தம்பிக்கு எப்படி ஆயிருச்சுன்னு சொல்லுவான். யாருக்கு இது ஏற்படும்? சகோதரிகளே, இத்தகைய உறவுகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய உறவுகள். அதுல நான் மேல சொன்ன முக்கியமாக பெற்றோர் சல்லல்லாஹு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, அலா உனப்பியுக்கும் பிஅக்பரில் கபாயிர், பெரும்பாவங்களை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு 3 தடவை கேட்டுட்டு சல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல் இஷ்ராக் பில்லாஹ் வ உகூகுல் வாலிதைன், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, பெற்றோர்களை துன்பப்படுத்துவதுன்னு சொல்லுவாங்க. பெற்றோர்களை துன்பப்படுத்துறது, பெற்றோர் துன்பப்படுத்துறதுன்னா அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய பெற்றோர்களை திட்டாதீர்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் பெற்றோர்களையும் திட்டுவார்களான்னு கேட்டாங்க. அந்த காலம் பெற்றோர்களையும் திட்டுவார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? பெற்றோர்களை திட்ட மாட்டாங்க, நீ இன்னொருத்தருடைய வாப்பாவை திட்டுவ, அவன் அதுக்கு பகரமா ஓ வாப்பாவை திட்டுவான். நீ இன்னொருத்தருடைய உம்மாவை திட்டுவ, அதற்கு பகரமா அவன் ஓ உம்மாவை திட்டுவான். நீ உம்மாவை திட்டல, நீ உன்னுடைய உம்மா திட்டப்படுவதற்கு காரணமாக இருந்தாய், எனவே நீ திட்டியதாகத்தான் அர்த்தம். எவ்வளவு பெரிய விஷயம்! யாரோ செய்யறது கூட அதற்கு கூட ஆளாகிவிடக் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் பெற்றோர்கள் அடிக்கிறதுக்கு பொருள் அல்ல, திட்டுவது என்பது பொருள் அல்ல. அவர்களுடைய மனம் நோவினைப்படுகின்ற பிரகாரம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தகுல் லஹுமா உஃப், உஃப் என்று சொல்லாதீர்கள். நம்ம உஃப்க்கு சில சமயங்கள்ல அரபுடைய சில வார்த்தைகளுக்கு சரியான மொழியாக்கம் செய்ய முடியாது. இது இந்த குர்ஆனுடைய தனித்தன்மைகளில் ஒன்று. ஒரே சிம்பிளா சொல்றேன், அல்லாஹ்ங்கிறதுக்கு ஒரு சரியான தமிழான டிரான்ஸ்லேஷன், தமிழாக்கம் அல்ல, எந்த மொழியிலும் சொல்ல முடியாது. இறைவன் சொல்லுவான், கடவுள் சொல்லுவான், லாடுன்னு சொல்லுவான், காடுன்னு சொல்லுவான், ஹுதான்னு சொல்லுவான். நீ 1000 சொல், அது அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய ஒரு அடையாள சொல்லாக பார்க்க முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கக்கூடிய அத்தனை அர்த்தங்களையும் உள்ளடங்கியதாக சொல்ல முடியாது. இல்லை, இருக்க சில சமயங்கள் இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது டிரான்ஸ்லேஷன்ல சில ப்ராப்ளங்கள் வரும். உப்புக்கு சீ அப்படின்னு அர்த்தம் சொல்லிடுவாங்க, மிக மீறிய தவறான ஒரு பொருள். சீங்கிறது அதற்கு பொருள். சீங்கிற வார்த்தை விட கெட்ட வார்த்தை வேற என்ன இருக்க முடியும்? அங்க என்ன அப்படின்னு கேட்டா, உஃப் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, தப்பா சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லி இருந்தோம், திரும்பவும் இப்ப கேட்கிறாங்க, திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. இந்த ஒரு வகையான சப்பு கொட்டுவோம் இல்ல, ஒரு சடைவை வெளிப்படுத்துவோம் அல்லவா, சடைவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இஷாராக்களை கூட செய்யாதீர்கள். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நீங்கள் உங்களது பெற்றோர்களுக்கு முன்னால் எப்படி இருக்க வேண்டும்? கண் குன் கல் அப்தி தலீலில் முத்னிப் அமாம ஸய்யிதில் கலீல். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, கோபக்கார எஜமானனுக்கு முன்னால் தவறு செய்துவிட்ட அடிமையை போன்று இருங்கள். என்ன வார்த்தை! நபியின் உதாரணம். கோபக்கார எஜமானனுக்கு முன்னால் தவறு செய்துவிட்ட அடிமை, ஏற்கனவே அடிமை, எஜமானன் பயப்படத்தான் செய்வான். அதுலயும் இவன் தப்பு செஞ்சிருக்கிறான், இன்னும் பயம் அதிகமாகும். எஜமானன் நல்லவனா இருந்தா பரவாயில்ல, அவனோ பயங்கரமான கோபக்காரன், இப்ப எவ்வளவு பயம் இருக்கும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்படிப்பட்ட கோபக்கார எஜமானனுக்கு முன்னால் பெரும் தவறு செய்துவிட்ட ஒரு அடிமை எப்படி அஞ்சு நடுங்குவானோ அதை போன்று நீங்கள் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற வார்த்தை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரமலான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறுகின்ற பொழுது 3 விஷயம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. விளக்கம் கேட்கின்ற பொழுது அதில் ஒன்று, தன் பெற்றோர்கள் இருவரையோ ஒருவரையோ வயோதிகத்தில் பெற்று அவர்கள் மூலமாக ஒருவன் சொர்க்கம் பெறவில்லையானால் இறைவனின் அருளை விட்டும் தூரமாகட்டும். இறைவனின் அருளை விட்டும் தூரமாகட்டும். அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரப்படுத்தக்கூடிய காரியம் பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது. பெற்றோர்கள் கிடைப்பதை பாக்கியமாக கருத வேண்டும். எனக்கு சொர்க்கத்தை தருவதற்கு அல்லாஹ் ஒரு வழியை தந்திருக்கிறான். ஆனா சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர் அப்படி யோசிக்கிறோம்? பெற்றோர்கள் சுமையாக தெரிகிறார்கள், பெற்றோர்கள் கஷ்டமா தெரிகிறாங்க. நம்மள அவங்க ஒரு கட்டத்துல கூட கஷ்டம் நினைக்கல, ஆனா நமக்கு கஷ்டமா தெரியுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் அல்லாஹ் எதை வலியுறுத்தினானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அப்படியே செய்த சஹாபாக்களின் வாழ்க்கை அதுவாக இருக்கவே இல்லை. உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதாவது மிகுந்த சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் கோவேறு கழுதையில் பயணம் செய்வார். கோவேறு கழுதையில போவாங்க.
பெரிய தலப்பா ஒண்ணு கட்டியிருப்பாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களில் இருக்கும். இப்படி ஒரு தடவை அந்த நிலையில் செல்கிறார்கள். எதிர்த்தாப்புல ஒரு பையன் ஒருத்தர் வாலிபர் வந்தார். உடனே கீழே இறங்கினாங்க. தம்பி உன் பேரு இதுவான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னார். உங்க அப்பா பேரு இதுதானா? ஆமாண்டார். அவ்வளவுதான். தலைப்பாய கழட்டி அவர் தலையில வச்சாங்க. கோவில் இருக்கிறதே அவர் கையில கொடுத்தாங்க. தம்பி நீங்க எடுத்துட்டு போங்கண்டாங்க. அவர் அப்பாவி கிராமவாசி, அவர் எடுத்துட்டு போயிட்டார். கூட இருந்த தோழர்கள் சொன்னாங்க, நம்ம பெரிய பணக்காரவங்க இல்லை, இது என்னன்னு கேட்டா ஒரு பெரிய ஒரு உயர்ந்த காரை இறங்கி அப்படியே கொடுத்துட்டு போறதுக்கு சமம் அவர்கள் செய்தது. சரி, என்கிட்ட 4 கார் இருந்தா பரவாயில்ல, ஒண்ணும் இல்லையே, பெரிய வசதியும் இல்லை. ரெண்டாவது அந்த பிள்ளை, அந்த சகோதரர், அந்த இளைஞர் நீங்க இவ்வளவு கொடுக்கணும்னு அவர் ஒண்ணு எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்க உதவி செய்யற சுபாவம் உள்ளவங்க தான். ஒரு சின்ன உதவி செஞ்சிருந்தாலும் அவர் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு போயிருப்பாரு. நீங்க ஏன் இவ்வளவு செய்யணும்னா? மோமின்களே, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? அவர் யாரு தெரியுமா? சொல்றாங்க, அவர் யாரு தெரியுமா? அவரின் தந்தை என் தந்தையின் நண்பர். அவரின் தந்தை இவரும் இவருக்கு நண்பர் இல்ல, இவங்க அத்தாவும் இவருக்கு நண்பர் இல்ல. சொல்ற வார்த்தையை பாருங்க. இவர் என் நண்பர்னு சொன்னா ஓகே, அல்லது இவருடைய தந்தை எனது நண்பர்னு சொன்னா பரவாயில்ல. இவரும் இவங்களுக்கு நண்பர் இல்ல, இவருடைய அத்தாவும் இவங்களுக்கு நண்பர் இல்ல, இவரின் தந்தை என் தந்தையின் நண்பர். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெற்றோர்களுக்கு முழு உபகாரம் செய்தவர்களில் பட்டியலில் வர வேண்டுமானால் தந்தையை மட்டுமல்ல, அந்த தந்தை யாரை நேசிப்பாரோ, யாரிடத்தில் நெருக்கம் இருந்ததோ அவர்களின் உறவுகளையும் இவன் நேசிப்பான். அவர்களுக்கு நெருக்கமானவர்களிடத்திலும் அன்பாக, இதமாக, இஹ்சானாக நடந்து கொள்வான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது என்ன பெரிய விஷயம்? இது எப்படி நான் செய்யாமல் இருக்க முடியும்? மோமின்களே, நம்முடைய வீழ்ச்சியை பற்றி நிறைய கவலைப்படுகின்றோம். வீழ்ச்சிக்கான காரணங்கள் நம்மிடத்தில் தான் இருக்கு. பேதிக்கு மாத்திரை போட்டு வைத்தால போதுன்னா போகாம என்ன செய்யும்? நம்ம போடுறது போல பேதிக்கான மாத்திரை வைத்தால போதுன்னா போகத்தான் செய்யும். நாம் நம்மை கண்டிப்பாக மாற்றிக்கொண்டாக வேண்டும். அதே போன்று இது மட்டும் உறவுகள் அல்ல, உடன் பிறந்தவர்கள். உலுல் அர்ஹாம் பஅதுஹும் அவ்லா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹ். நம்முடன் பிறந்தவர்கள், நம் தாயுடன் பிறந்தவர்கள், நம் தந்தையுடன் பிறந்தவர்கள், இவர்கள் எல்லோரும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியவர். பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டா, யாரோ நமக்கு நெருக்கமாக தெரிகிறான், நம்முடைய உறவுகள் தூரமா தெரிகிறான். எதனாலன்னு தெரியல. சில சமயங்கள்ல வசதி கம்மியா இருந்தா, பெரிய பணக்காரர் ஒருத்தர், இவர் யாரு தெரியுமா? என் மச்சானுக்கு மச்சான் அப்படிங்கிறது அடுத்து இன்னும் நெருங்கி கேட்டா மச்சானுக்கு மச்சானுடைய மச்சானா இருப்பான். எவனையோ சொந்தக்காரன் சொல்றான். சொந்த தங்கையின் மச்சானை, தங்கையின் மாப்பிள்ளையை, அல்லது சொந்த சகோதரனை, சொந்த சகோதரியை அவர்கள் கஷ்டத்தில் இருப்பார்களே, ஆனால் தன் உறவு என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறான். வெட்கப்படவில்லை, நசீப் இல்லாமல் போகிறான் என்ற அர்த்தம். எத்தனை பேர் இதுல இருக்கு சகோதரிகளே? பிராக்டிக்கலா நம்மை நாம் சரி செய்ய வேண்டிய தார்மீக கடமை. ஒரு பக்கம் அரசியல் காரணங்கள், ஒரு பக்கம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கான பல்வேறு தீர்வுகள் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. குறிப்பாக இன்று உறவுகள் உதாசீனப்படுத்தப்படுகின்றன. உறவுகள் உதாசீனம். ஒரு எழுதப்படாத சட்டம். நீ என் வீட்டுக்கு வர வேணாம், நான் உன் வீட்டுக்கு வர வேணாம். சில பேர் ரொம்ப நல்லவங்க, நாங்க 2 பேரும் ஹோட்டல்ல சந்திச்சு பேசிக்கிறோம். இவன் வீட்லயும் அந்த நிலைமை, அவன் வீட்லயும் அந்த நிலைமை, யாரும் வர முடியாது. நாம் வீடுகளை கூட கபர்களாக மாற்ற முயற்சிக்கிறோம். நம்ம அப்படி நினைச்சோம். நம்ம வாடகை இருக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஹவுஸ் ஓனர் சொல்றான் சொந்தக்காரன வரக்கூடாதுன்னு சொல்றான். ஏன் அப்படி பழகிருச்சு இந்த உம்மத்? அப்படி சொல்ற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி ஒரு மாகவனே இல்லைன்னு சொன்னா எவன் சொல்ல முடியும்? நமக்கு அது வசதியா போச்சு. எங்க ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க, நீங்க யாரு உறவுகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவனுக்கே அந்த எண்ணம், இவன் இன்னொருத்தர் தலையில போடுவான். சகோதரிகளை, இதெல்லாம் கூட சில பேர் ரொம்ப நல்லவங்க மாதிரி சொல்லுவாங்க, என் சகோதரி ஏழை, என் சகோதரன் ஏழை, நாங்க போயிடணும்னு சொன்னா அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? அவங்க ஏதாவது நல்லது உள்ளது எடுக்கணும், சமைக்கணும், அவங்களுக்கு சிரமமாயிரும் இல்ல, அதுக்காகத்தான் போறது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சும்மா முட்டாள்தனமான காரணங்கள்லாம் சொல்லி உலகத்தை ஏமாற்ற முடியாது. எத்தனையோ வழிகள் இருக்கு. அப்படி யார் ஏழைகளாக இருப்பார்களோ, கஷ்டப்படுபவர்களாக இருப்பார்களோ, அவர்களை நீ திட்டமிட்டு தேடி போக வேண்டும். தேடி போகணும்.
ஒரு நாளைக்கு கறி வாங்கிட்டு போ, ஒரு நாளைக்கு மீன் வாங்கிட்டு போ. இல்லம்மா நான் சும்மா வந்தேன், வர்ற வழியில பார்த்தா எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, சரி நான் வாங்கலாமேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நீ கஷ்டப்படுற, உனக்கு காசு இல்லை, அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன. நீ கேடு கட்டவன் என்ற அர்த்தம். நீ அதுக்கு வாங்காம போ, வாங்கிட்டு போ, வாங்கு, இப்படி சொல்லு. சில சமயத்துல அதுக்கு கூட சங்கடப்படுவான்னு உனக்கு தெரியுதுன்னு வச்சுக்க. உணர்வுகளை மதிக்க வேண்டும், உணர்வுகளை மதிக்கணும், காயப்படுத்தக்கூடாது. நீ போ. அவங்க நிர்பந்தமா எங்க அண்ணன் வந்துட்டாங்க, என் தம்பி வந்துட்டாங்க, எங்க அக்கா வந்தாச்சு, அவங்க பிள்ளைங்க வந்துட்டாங்க, என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும், நான் எப்படி அவங்கள சும்மா இது பண்ண முடியும்? கடனை வாங்கி அவங்க கறி வாங்கி சமைச்சு வைப்பாங்க. சந்தோஷமா சாப்பிடுங்க, நிம்மதியா சாப்பிடுங்க. உன்னிட்ட வசதி இருக்குல்ல, நீ வரும்போது யாருக்கும் தெரியாம அன்பளிப்பாக 5000 ரூபாய் கொடுத்துட்டு வா, 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வா. என்ன கஷ்டம்? 1000 ரூபாய் கடன் வாங்கி இருக்க போறாங்க, கடன் முடிஞ்சிடும், எக்ஸ்ட்ரா நீ கொடுக்கிற காசு வரும். இதுதான் உறவை பாதுகாக்கின்ற விதம். எதுக்கு நான் கஷ்டம் கொடுக்க கூடாது அவங்களுக்கு? அட இனி எப்படி சொல்றதுன்னே தெரியல. இது என்ன வார்த்தை? மோமின்களே, ஆதலால் உறவுகள், உடன் பிறந்தவர்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், தாய் தந்தையுடன் பிறந்தவர்கள், அவர்களது பிள்ளைகள், இது நெருக்கமான இந்த உறவு வட்டம். இந்த உறவுகளில் நாம் கண்டிப்பாக நெருக்கத்தை ஏற்படுத்தித்தானே ஆக வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வந்த உடனே 4 பிரகடனங்களை செய்தார். மதீனாவுக்கு வந்த உடனே 4 விஷயத்தை சொன்னாங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், தெரியும். அஃஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு வன்னாசு நியாம். ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன, பெரிய விஷயங்களை சொல்லல. அஃஷுஸ் ஸலாம், நிறைய சலாம் சொல்லிக்கங்க, பார்க்கிற போதெல்லாம் சலாம் சொல்லுங்க. சில பேர் உம்மடு பாரா அப்படிலாம் போகாதீங்க, அடிக்கடி சலாம் சொல்லுங்க. நீங்க சலாம் சொன்னீங்க, ஒரு சுவர் தாண்டி மீண்டும் சந்திக்க சலாம் சொல்லுங்க. ஒரு மூமின் சலாம் சொல்லுவான், சலாம அதிகம் சொல்லுங்க. வஅத்இமுத் தஆம், பசித்தவர்களை கண்டால் உணவு கொடுங்கள். வஸிலுல் அர்ஹாம், உறவுகளோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது எழுந்து கொஞ்சம் தஹஜ்ஜுத் போன்ற இரவு தொழுகைகளை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இந்த நாளை மட்டும் செய்யுங்க. ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், எந்த சிரமமும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு போய்விடுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு சொர்க்கம் போகணும், யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு. ரைட்டு, நீ சொர்க்கத்துக்குன்னா அக்கா வீட்டுக்கே போக மாட்டேங்கிறியே, மாமாவே பார்க்க மாட்டேங்கிறியே, சிச்சாவையே பார்க்க மாட்டீங்க, எப்படி வரும்? இன்னொரு பக்கத்துல கேட்க, அல்லாஹ் பரக்கத்து கொடு, பரக்கத்து கொடு, காசு கொடு. எல்லாத்துக்கும் தேவை இருக்கு, யாருக்கு இல்லை? நான் இல்லைன்னு சொன்னா ஒண்ணு பைத்தியம் அர்த்தம், இல்லைன்னா பொய் சொல்றேன்னு அர்த்தம். ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கும். ஸல்லல்லாஹு சொல்ல யஹ்ருமு இப்னு ஆதம் வ யஷிப்பு மின்ஹு இஸ்னான், மனிதன் வயோதிகம் அடையலாம், 2 பண்புகள் வாலிபம் அடைந்து கொண்டே இருக்கும். ரொம்ப நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை, நிறைய பணம் வேண்டும் என்ற எண்ணம், 2 இருக்கும். இல்லைன்னு சொன்னா பைத்தியக்காரனா தான் இருக்க முடியும். யாருக்கு இருக்காது? எல்லாத்துக்கும் இருக்கும், இருக்க வேண்டும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னுடைய வருமானத்துல பரக்கத் செய், வருமானத்துல பரக்கத் செய் கேட்கிறோம். யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடு, நீண்ட ஆயுளை கொடு கேட்கிறோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, நீங்க கேட்கிற 2ம் கிடைக்கும். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, நீங்க கேட்கிற 2ம் கிடைக்கும். என்ன? மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ யுன்ஸா லஹு ஃபீ அஸரி ஃபல்யஸில் ரஹிம. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாருக்கு பொருளாதாரத்துல பரக்கத்து வேணும், நிறைய வசதி வாய்ப்பு வேணும்ன்ற ஆசை இருக்கோ, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற யாருக்கு இருக்கிறதோ, அவர்கள் தங்களது உறவுகளோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். இதை திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தை. சில பேர் சொல்றது இல்ல, அவங்க தான் நான் போனா பேச மாட்டேங்கிறாங்களே, அவங்க என்னை மதிக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். இது லைசல் வாசில் பில் முகாஃபி. அவர் நல்லவரா இருந்தா நான் நல்லவர், அவர் கெட்டவரா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நானும் அப்படித்தான் இருக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகூனு இம்மாஅத்தன் நாஸ், இம்மாஅத்தன்னாஸ் என்ற கேட்டகரியில் இருக்காதீர்கள். இம்மாஅத்தன்னாஸ் என்ற வார்த்தை புதிதாக தெரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள், இன் அஹ்ஸனன் நாஸு அஹ்ஸன்னா வ இன் ஸலமனன் நாஸு அத்லம்னா. அவர்கள் எங்களிடத்தில் நன்றாக நடந்தால் நாங்களும் நடப்போம், அவர் தவறு செய்தால் நாங்களும் தவறு செய்தோம். நம்ம பாஷையில சொல்றாங்க, நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இது இஸ்லாமிய பண்பாடு அல்ல, முஸ்லிமின் குவாலிட்டியும் அல்ல. நாம் நல்லவருக்கும் நல்லவர்கள், கெட்டவர்களுக்கும் நல்லவர்கள். இதான் நம்முடைய பண்பு. நான் நல்ல, இது யார்கிட்ட சொல்றது? உறவுகிட்ட சொல்றான். அவரு ஒரு மாதிரியா பாக்குறாருல்ல, நான் அப்படித்தான் இருப்பேன். ஒருத்த பார்க்கட்டும், நீ கொஞ்சம் இறங்கிப்போ,
நீ கொஞ்சம் பெருந்தன்மையாக நட, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். யோசிக்கிறோம். உறவுகள் இடத்துல தூரம், ஆனா வசதி வேணும். சிலதான் சொல்றாங்க, உனக்கு வசதியும் கிடைக்கும், நீண்ட நாள் ஆயுளும் கிடைக்கும், நீண்ட நாள் நீ வாழலாம், ஆனா இதை கரெக்டா செய்ய சிலதார் சொல்றாங்க. மூமின்களே, ஆதலால் குர்ஆன் உறவுகளை நமக்கு தொடர்ந்து பேண வலியுறுத்துகிறது. இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்வேன். அது இரத்த உறவாக இல்லை என்று சொன்னாலும், وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِنْ قَبْلِكَ وَجَعَلْنَا لَهُمْ أَزْوَاجًا وَذُرِّيَّةً. கணவன் மனைவி என்ற உறவு, மனைவி கணவன் என்ற உறவு, இதுவும் மிக அழுத்தமான உறவு. وَأَخَذْنَا مِنْكُمْ مِيثَاقًا غَلِيظًا. மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் இணைந்த அந்த உறவு. இந்த உறவுகளிலும் மனைவி மக்களை பாதுகாப்பதிலும் அவர்களை பேணுவதிலும் அவர்களுக்கு உதவி செய்வதிலும் நாம் கண்ணியமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆதிக்கத்தை, நம்முடைய பலத்தை பெண்களிடத்தில் ஒருபோதும் காண்பிக்கவே கூடாது. சல்லல்லாஹு சொல்லுவாங்க, லா கைர ஃபின் நிசாஇ வலா ஸப்ர அன்ஹுன் யக்லபன கரீமன் யக்லபுஹுன்ன லஈம் அன உரீது அன் அகூன கரீமன் மக்லூபா. சல்லல்லாஹு சொல்லுவாங்க, பெண்களிடத்தில் பெரிய கைர் ஒண்ணு இல்லை. பெரிய கயிறு இல்லைன்னா வேணும்னு சொல்லி சும்மா இருக்க வேண்டியதானே. வலா சப்ரா அன்ஹுன், அவர்கள் இல்லாமலும் இருக்க முடியாது. அதான் அதற்கு நம்முடைய மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. யக்லபன கரீமன், நல்லவங்களை தூக்கி அவங்க சாப்பிடுவாங்க. ஓ யக்லபுஹுன்ன லஈம், மோசமானவன் அவங்கள விழுங்கிடுவான். நான் எப்படி இருக்கணும்? ஆனா உரீது அன் அகூன கரீமன் மக்லூபன், மிகைக்கப்பட்டவனாகவே இருக்க விரும்புகிறேன். யார் சொல்றா? சொல்லதான் சொல்றாங்க, உன்னுடைய மனைவி. நீ எங்க அங்கு போய் வீரத்தை காண்பிப்பது? வீரத்தை காண்பிப்பதற்கு ஏகப்பட்ட மைதானங்கள் உலகத்தில் உண்டு. அங்க ஃபுல்லா அடங்கி ஒடுங்கி வந்துருவான். இங்க வந்தோன்னு அவர் கொதிப்பார். தேவையே இல்லை. இங்கு கண்ணியமாக இருங்கள், அமைதியாக இருங்கள், இங்கு இதமாக இருங்கள், நிதானமாக இருங்கள், பெருந்தன்மையாக இருங்கள், விட்டு கொடுங்கள். தவறு செய்கிறார்களா, மார்க்கத்தின் எல்லைகளை கடக்கின்றார்களா, கோபப்பட வேண்டும். மனஸ்துகதி பவலம் எதைக்கு சமம் சொல்லுவாங்க. எப்பொழுது அல்லாஹ்வின் உத்தரவுகளை மீறுகின்ற பொழுது, அது அல்லாத நேரங்களில் மென்மையாக நடக்கணும் இந்த உலகத்துல. அதனாலதான் அல்லாஹ் நம்மளை பத்தி சொல்லல, யார் ரசூலல்லாஹ் அனைத்து நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் மனைவி மக்களை தந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த ரிசாலத் என்ற உயர்ந்த பொறுப்பு, முழு சமூகத்தின் மீது அன்பு செலுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இது கொடுக்கப்படும் என்று சொன்னால், எவனிடத்தில் அன்பு வெளிப்படுமோ, முழுமையான அன்பு எங்கிருந்து வெளிப்படுமோ அவர்களுக்குத்தான் அது நசீவாகும். இன்னும் சொல்ல போனால், மனிதர்களையும் கடந்து உறவுகளையும் கடந்து இதர ஜீவராசிகளின் மீது முஹப்பத் இருக்க வேண்டும் என்பதால் தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மாமின் நபியின் இல்லா வகத் ரஅல் கனம். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்தனை திருத்துதவர்களும் ஆடு மேய்த்திருக்கிறான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நபிமார்கள் என்ற மிக உயர்ந்த அந்தஸ்து, அந்த அந்தஸ்திற்கு நிகர் எதுவுமே இல்லை. ஆனால் அவர்கள் செய்த பணி கால்நடைகளை மேய்க்கும் பணி என்று சொன்னால், புறப்பார்வையில் பார்த்தால் இது என்ன, எங்கோ இருப்பவர்களுக்கு என்ன இது பொறுப்பு என்று பார்க்கலாம். இல்லை, இவர்கள் அந்த கால்நடையத்தில் எவ்வளவு அன்பாக இதமாக நடந்தார்களோ அதற்கு தகுந்தவாறு தான் அதில் தேர்வு செய்யப்படுகின்ற பொழுதுதான் நுபுவத்தை தருகிறான் என்று ஒரு விளக்கம் சொல்லப்படும். முஃமின்களே, ஆதலால் நாம் நம்முடைய இந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னா, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர், நாம பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்முடன் பிறந்தோர், நம் பெற்றோருடன் பிறந்தோருடைய உறவுகளை துண்டிப்பதற்கு, தூரமாகுவதற்கு ஒருபோதும் நாம் காரணங்களை தேடக்கூடாது. மாறாக இணைவதற்கு, சேர்ந்து வாழ்வதற்கு, அன்பை வெளிப்படுத்துவதற்கு என்னென்ன வழிகளோ, சில சமயத்தில் பெருந்தன்மை தேவைப்படும், சில சமயத்தில் மன்னிப்பு தேவைப்படும், சில சமயத்தில் உயர்ந்த குணங்களை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும். இது போன்றவைகளை நாம் வெளிப்படுத்தி அவர்களிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வின் பேரொருளை பெற வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுகிறான், நான் யாரோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேனோ அவர்களோடு அவர்களை இணைந்து வாழ்வார்கள். என்னுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும். நாளை மறுமையில் தீய தண்டனையை பற்றி அவர்கள் பயப்படுவார்கள். நல்லடியார்கள் பண்பை அல்லாஹ் பற்றி சொல்கிறான். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த புனித மிகு ரமலானுடைய இந்த புனித இரவின் பொருட்டினால் நம்முடைய கடந்த காலங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கட்டும், நம்முடைய வருங்காலம் உறவுகளோடு மிக நெருக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்த நசீபை தருவானாக. நம்முடைய உள்ளங்கள்ல சின்ன மனிதர்கள் தான், ஏதாவது இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இதெல்லாம் பிராக்டிகலா பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம தள்ளி விட்டுட்டு போயிடவே கூடாது. யாருக்கெல்லாம் சிறு சிறு வருத்தங்கள் இருக்கிறதோ அந்த வருத்தங்கள் இருந்து வெளியேறுவதற்குண்டான வழிகளை கையாள வேண்டும். ஒரு அரை மணி நேரம் தனிமையில் இருங்கள், அரை மணி நேரம் தனிமையில் யோசியுங்கள். என் தந்தையோடு பிரச்சனை, என் மகனோடு பிரச்சனை, என் மனைவியோடு பிரச்சனை, என் சகோதரனோடு பிரச்சனை, என் மாமா சிறிய தந்தை பெரிய தந்தையோடு பிரச்சனை அப்படின்னு இருக்குதான்.
நம்ம உலகத்துல தான் இருக்கோம், இல்லாம இருக்காது. அரை மணி நேரம் யோசியுங்கள், இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது. சில சமயங்களில் நப்சு முரண்பிடிக்கும், நரகத்தை காண்பியுங்கள். இன்னொரு பக்கம் சொர்க்கம் இருக்கிறது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள். அந்த கவலையில் யோசிப்போமே ஆனால் எளிமையான தீர்வுகளை அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களில் ஒரு உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் தந்து உறவுகளோடு நெருக்கமாக வாழக்கூடிய நசீபை நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.